Hi friends, நான் உங்க சுபைதா zacs kitchenல இருந்து. இது உங்களுக்கான சேனல் நமது மொழியில். இன்னைக்கு உங்களோட சூப்பரான கிச்சன் டிப்ஸ் தான் ஷேர் பண்ணிக்க போறேன். இந்த கிச்சன் டிப்ஸ் எல்லாமே நான் டெய்லி என்னோட டே டு டே லைஃப்ல ஃபாலோ பண்ற கிச்சன் டிப்ஸ் தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். இது உங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு புதுசான கிச்சன் டிப்ஸ் உங்களோட ஷேர் பண்ணிக்க நான் நிறைய ட்ரை பண்ணிட்டே இருக்கேன். ஏதாவது ஒரு ரெண்டு டிப்ஸ் உங்களுக்கும் தெரியும் அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி நிறைய டிப்ஸ் வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் இருக்கணும்னு நம்ம சேனல் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க ஒரு டிப்ஸாக பார்த்துடலாம். டிப் நம்பர் 1, டெய்லி நம்ம சப்பாத்தி அப்படின்ற ஒரு விஷயம் வீட்டில் செய்வோம். ஒரு சில டைம் பார்த்தீங்கன்னா சப்பாத்தி போடும்போது நம்ம போடுற சப்பாத்தி தவால் அப்படியே ஒட்டிக்கிட்டு வராமல் ஒரு மாதிரி பிடிச்ச மாதிரி ஆயிடும். அப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா சப்பாத்தி ஒரு மாதிரி கரிஞ்ச ஷேப்லேயும் வந்துடும். அதே மாதிரி ஒரு நல்லா வேகவும் செய்யாது, ஒரு மாதிரி மாவாக நிற்க ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம நல்லா சப்பாத்தி தவாவை சூடு பண்ணிவிட்டு அதில் இந்த மாதிரி தண்ணியை தெளிச்சிடணும். தண்ணி தெளித்து நல்லா அடங்கினதுக்கப்புறம் இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் விட்டு, நம்ம எப்படி தோசைக்கல்லை எப்படி நம்ம சுற்றி எடுப்போம்ல எண்ணெயில், அந்த மாதிரி ஒரு துணியை வச்சு நல்லா இந்த மாதிரி சுற்றி விட்டுறணும். நல்லா இந்த மாதிரி சுற்றி விட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்கள் சப்பாத்தி போட்டிங்க அப்படின்னா சப்பாத்தி கொஞ்சம் கூட ஒட்டாது. அதே மாதிரி நல்லா உங்களுக்கு சாஃப்டாகவும் கிடைக்கும், ஈவனாகவும் எல்லா பக்கமும் குக் ஆகும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ தூரத்துக்கு சூப்பராக நல்லா அப்படியே எடுக்க வருது. முதல்ல எப்படி ஒட்டிக்கிட்டு இருந்துச்சுல, இப்போ நல்லா எடுக்க வர ஆரம்பிச்சிருச்சு. இன்னொன்று, சப்பாத்தி நல்லா சாஃப்டாக இருக்கிறதுக்கு எப்பயுமே சப்பாத்தியை 3 தடவை மட்டும் திருப்பி போடுங்க. அதிக நேரம் குக் பண்ணக்கூடாது. நம்பர் 2, இப்போ நம்ம டெய்லியும் தாளிப்போம். அப்போ தாளிக்கும் போது தாளிப்பு கரண்டி கொஞ்சம் சின்னதாக இருக்குது, ஸ்டவ்வோடைய கொஞ்சம் சின்னதாக இருக்குது அப்படின்னா கருவேப்பிலை போடும்போது இந்த மாதிரி தாளிப்பு கரண்டியில் தீ பிடிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. நானும் ஷூட்டிங் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு நாள் இப்படி தீ பிடிச்சிருச்சு. நீங்களும் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த மாதிரி தீ பிடிக்கிறத அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பயுமே கருவேப்பிலை நம்ம இந்த மாதிரி தாளிக்கும் போது எண்ணெயில் சேர்க்கறதுக்கு முன்னாடி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி கருவேப்பிலை சேர்த்துட்டோம் அப்படின்னா நம்ம தாளிக்கும் போது சட்டியில் தீ பிடிக்காது. ஸோ இதை மாதிரி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி சேர்த்து பாருங்கள், தீ பிடிக்காமல் சேஃபாகவும் நம்ம குக் பண்ணிக்கலாம். டிப் நம்பர் 3 என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். இப்போ டிப் நம்பர் 3 வீட்டில் சமோசா செய்யும் போது நிறைய பேர் ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மொறுன்னு இருக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் இதோடைய சவுண்டு உங்களுக்கு கேட்குது பாருங்கள், எவ்வளோ தூரத்துக்கு மொறுன்னு இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் ஆனாலும் இதே மொறுப்புலேயே இருக்கும். அதுக்கு என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, மைதா மாவில் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக ஓமம், உப்பு இதெல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறம் நல்லா கலந்து விட்டுணும். இதோட ஃபுல் ரெசிபி பார்க்கணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், பாருங்கள் சமோசா எப்படி செய்கிறதுன்னு. இப்போ இது நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறம் இதில் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெயோட அளவு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நல்லா நம்ம இது கிளற ஒரு கொலக்கட்டை மாதிரி பிடிக்க வரணும். அதுதான் எண்ணெயோடைய அளவு. கிட்டத்தட்ட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உங்களுக்கு எண்ணெய் தேவைப்படும். அதுக்கப்புறம் அந்த மாதிரி கலந்துட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம சமோசா செஞ்சு சுட்டு எடுத்தோம் அப்படின்னா நல்ல மொறுப்பான சமோசா நம்மளுக்கு கிடைக்கும். ஒரு 3 மணி நேரம் ஆனாலும் இந்த சமோசா உங்களுக்கு நல்ல மொறுன்னே இருக்கும், உங்களுக்கு சாஃப்டாக ஆகவே ஆகாது. அடுத்து டிப் நம்பர் 4 பார்த்திங்கன்னா அது டெய்லி நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக ஆகிட்டே இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரியான சாஸஸோ இல்லை நம்ம வீட்டில் ஒரு ஜாமோ இந்த மாதிரி வாங்கும்போது நம்மளுக்கு ரொம்ப டைட்டாக இருக்கும். அதை திறக்கிறதுக்கு மூடி ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த டயத்தில் ஸ்டவ்வில் லைட்டாக அந்த மாதிரி நம்ம சுற்றி விட்டு அந்த மூடியை லைட்டாக சூடு பண்ணிக்கணும். ரொம்ப சூடு பண்ணி கண்ணாடி வெடிக்கிற அளவுக்கு நம்ம எடுத்துகிட்டு போயிடக்கூடாது. லைட்டாக சூடு பண்ணிவிட்டு ஒரு துணியை போட்டு லைட்டாக திறந்தாலே போதும், சூப்பராக அந்த மூடி நம்மளுக்கு திறந்து வந்துடும். ஸோ இந்த டிப் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்பு, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து டிப் நம்பர் 5 பார்த்துடலாம். டிப் நம்பர் 5 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு எப்போ வெங்காயம் வெட்டினாலும் கண்ணில் கண்ணீர் வந்துடும். எத்தனை வருஷம் வெட்டினாலும் கண்ணில் கண்ணீர் வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி வராமல் இருக்கணும் அப்படின்னா வெங்காயத்தை தண்ணியில் ஒரு 10 நிமிஷம் ஊற போட்டுருங்க. ஊற போட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம அந்த வெங்காயத்தை எடுத்து கட் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் கூட நம்ம கண்ணில் இருந்து தண்ணி வராது. ஸோ நம்ம கண்ணிலேருந்து தண்ணி வரக்கூடாது அப்படின்னா ஃபஸ்ட்டு வெங்காயத்தை தண்ணியில் ஊற போட்டுடணும். அதுக்கப்புறம் நீங்கள் இதை நல்லா பொடுசாக கட் பண்ணிடலாம். அதே மாதிரி வெங்காயம் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். இந்த மாதிரி தண்ணியில் நம்ம கொஞ்சம் நேரம் வச்சு எடுக்கிறனால நல்ல வெங்காயம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த டிப் உங்களுக்கு டெய்லி யூஸ் ஆகக்கூடிய ஒரு டிப்பு. இதையுமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையான்றதை மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
டிப் நம்பர் 6 வந்து எனக்கு கமெண்ட்டில் எக்கச்சக்கமான கமெண்ட் வர்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அக்கா நான் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரியே தான் ரெசிபி ட்ரை பண்ணுறேன், ஆனால் எனக்கு அந்த ரெஸ்டாரண்ட் டேஸ்ட் வந்து வரமாட்டேங்குது, என்ன பிரச்சனைனே எங்கன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்ற ஒரு கமெண்ட் வந்து எப்பவுமே வந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ நம்ம வீட்டில் எப்பயுமே வந்து கிரேவியோ இல்லை சப்பாத்திக்கு தொட்டுக்கிறதுக்கு ஏதாவது நம்ம சைட் டிஷ் செய்கிறோம் அப்படின்னா எப்பயுமே என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம வந்து வெங்காயம் தக்காளி வதக்கிட்டு அதுக்கப்புறம் அதில் மசாலாலாம் போடுவோம். ஆனால் இப்போ இந்த மாதிரி ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் செய்யும்போது ஃபஸ்ட்டு ஸ்லோவில் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி நம்ம ட்ரை மசாலா இருக்குல்ல, அதாவது சில்லி பவுடரு, அப்புறமேட்டு மஞ்சத்தூள், அப்புறம் கரம் மசாலா, இந்த மாதிரியான ட்ரை மசாலாஸ் இருக்கு இல்லையா, இதை வந்து எண்ணெயிலே போட்டு ஒரு வாட்டி லைட்டாக வறுத்துடணும். ஆனால் லோ ஃப்ளேமில் வச்சுக்கணும், இல்லாட்டி கரிஞ்சு போயிடும். இப்போ பாருங்கள், லைட்டாக மேலே வந்து ஒரு நுரை கட்டின மாதிரி வந்துருச்சுல்ல. இந்த டயத்தில் நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருந்த வெங்காயம் தக்காளியை மிக்சியில் அடித்து நிறுத்து வந்து இதில் சேர்த்துக்கறணும். அப்படின்றப்போ உங்களுக்கு வந்து நல்லா அந்த ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் வந்து உங்களுக்கு கிடைக்கும். நிறுக்காமல் சேர்த்தோன்னா கொஞ்சம் சக்கையாக அதில் இருக்கும். அப்படின்றப்ப அந்த ஃபைனாகவும் ஸ்மூத்தாகவும் நம்மளுக்கு அந்த கிரேவி வந்து ஃபினிஷிங் கிடைக்காது. அப்போ அந்த ரெஸ்டாரண்ட் டேஸ்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்காது. ஸோ அடுத்து நீங்கள் வந்து ஒரு பன்னீர் கிரேவியோ இல்லை மஷ்ரூம் கிரேவியோ சப்பாத்திக்கு ஒரு சைட் டிஷ் கிரேவி செய்கிறீங்கன்னா இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இப்போ டிப் நம்பர் 7 எப்போ நம்ம பிரியாணி செஞ்சாலும் எஸ்பெஷலி பாஸ்மதி ரைஸில் நம்ம பிரியாணி செய்யும்போது ஒரு ப்ராப்ளம் என்ன ஃபேஸ் பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா, பாஸ்மதி ரைஸ் குழஞ்சு போயிடும், அப்படி இல்லாட்டி உடஞ்சி வந்துடும், நீளமாக அந்த லாங் ரைனாக நம்மளுக்கு கடைகளில் சாப்பிட்ற மாதிரி கிடைக்காது. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம சிக்கனோ மட்டனோ இல்லை மஷ்ரூம் பிரியாணியோ செய்யும்போது ஃபஸ்ட்டு அரிசியை கழுவி அதை வந்து நம்ம இந்த கிரேவியோடையே சேர்த்து ஒரு 5-6 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சு உடஞ்சிராமல் நம்ம வந்து இதை கிளறி விடணும். அப்படி கிளறி விடும்போது அரிசிக்கு நல்ல ஒரு ஸ்டிஃப்னஸ் கிடைக்கும். அப்போ வந்து உங்களுக்கு அரிசி உடையாது, அவ்வளோ சீக்கிரமாக குழையாது. ஸோ இந்த டிப்பை வந்து எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்கள். யூஸ்வலாக என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு நம்ம வந்து தண்ணியை ஊற்றி தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் நம்ம அரிசியை போட்டு விசில் விடுவோம் இல்லையா, அந்த மாதிரி நம்ம செய்யாமல் ஃபஸ்ட்டு நம்ம தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடியே அந்த மசாலாவோடையே ஒரு வாட்டி வந்து இதை கலந்து எடுத்ததுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றி விசில் போட்டோம் அப்படின்னா நல்ல நம்மளுக்கு வந்து நீளமான உடையாத பாஸ்மதி ரைஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அதே மாதிரி பாஸ்மதி ரைஸை வந்து இதில் குக்கரில் சமைக்கும்போது ஒரே விசிலில் டக்குன்னு விட்டு அமர்த்திட்டு அந்த வெயிட்டை வந்து அந்த உள்ளே இருக்க கேஸை வந்து உடனே திறந்து விட்டு நம்ம வந்து கிளறி விட்டோம் அப்படின்னா கொஞ்சம் கூட அடி பிடிக்காது. குக்கரில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒட்டாமல் உதிரியான பிரியாணி வந்து நம்ம சமைக்கலாம். ஸோ இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து டிப் நம்பர் 8, சொரக்காய். அதாவது எப்பயுமே சொரக்காவில் வந்து எல்லா விதமான நம்மளுக்கு ஆயிலையுமே ஒரு விதமான பால் இருக்கும். சொரக்காவாக இருக்கட்டும், பூசணிக்காவாக இருக்கட்டும், ஒரு விதமான தோலை ஒட்டி ஒரு மாதிரி பால் மாதிரி சுரக்கும். அது வந்து நம்ம கையில் வந்து கம் மாதிரி பிடிச்சிக்கிறோம். அப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கருப்பாக ஸ்கின்னில் வந்து ஒட்டிக்கிறோம். அது பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்காது. ஸோ அந்த மாதிரி ஆகக்கூடாது அப்படின்னா ஃபஸ்ட்டு கையில் கொஞ்சமாக நம்ம வந்து எண்ணெய் தடவிட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம இந்த மாதிரி வந்து தோலை சீச்சு எடுத்தோம் அப்படின்னா அந்த தோலில் இருக்க பால் வந்து நம்ம கையில் ஒட்டாமல் நல்லா வந்து உங்களுக்கு ஸ்கின்னும் வந்து நல்லா உங்களுக்கு சாஃப்டாகவும் வந்து இருக்கும், கையில் வந்து அந்த பாலும் ஒட்டாது. ஸோ இந்த டிப்பும் டெய்லி நம்மளுக்கு யூஸ் ஆகக்கூடிய ஒரு டிப்பு தான். டிப் நம்பர் 9, இது வந்து எப்பவுமே வந்து டெய்லி இதுவும் யூஸ் ஆகக்கூடிய டிப்பு தான். ஏன்னா எல்லாமே நான் ரொம்ப பார்த்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். முட்டை அடிக்கும் போது பார்த்திங்கன்னா அந்த உப்பு மிளகெல்லாம் வந்து மொத்தமாக ஒரு பக்கமாக நின்றுக்கிறோம், சரியாகவே கலக்காமல் நம்ம சாப்பிடும்போது ஒரு பக்கம் மட்டும் வந்து முட்டையில் வந்து பார்த்திங்கன்னா உப்பு இருக்கும், ஒரு சைடு வந்து உப்பே இல்லாமல் இருக்கும். அதுக்கு என்ன பண்ணலான்னா, நான் வந்து இன்றைக்கி மசாலா ஆம்லேட்டோடைய ரெசிப்பியில் சொல்கிறேன். நீங்கள் இது வந்து உப்பு மிளகு போட்டு செஞ்சுக்கோங்க. கொஞ்சமாக மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், உப்பு போட்டுக்கிட்டு அதில் பாலோ இல்லாட்டி தண்ணியோ 2 ஸ்பூன் லைட்டாக விடணும். கொஞ்சமாக விட்டு இந்த மசாலாவை ஃபஸ்ட்டு அந்த தண்ணியில் வந்து கலந்துட்டோம் அப்படின்னா அந்த மசாலா வந்து நல்ல ஒரு தண்ணி ஃபார்மேஷனுக்கு வந்ததுக்கு அப்புறம் இதில் முட்டையை உடைச்சி ஊற்றி அதுக்கப்புறம் அடிச்சிங்க அப்படின்னா ஈவனாக எல்லா பக்கமும் இந்த மசாலா வந்து ஸ்ப்ரெட் ஆகும். அப்படி ஸ்ப்ரெட் ஆகும்போது உங்களுக்கு வந்து எல்லா பக்கமும் வந்து கரெக்டான அளவில் அந்த காரமும் உப்பும் வந்து ஸ்ப்ரெட் ஆகும்போது ஒரு சூப்பரான ஆம்லேட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி தண்ணி இல்லாட்டி முட்டை ஊற்றி ட்ரை பண்ணுங்கள். இன்றைக்கி நான் ஷேர் பண்ணிக்கக்கூடிய டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா எந்த டிப் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்றதை மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் உங்களை வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். ஸோ இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எந்த டிப்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் உங்களை ஒரு வேறு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.